Hello students, 11th standard maths chapter 10 exercise 10.1 third question la subdivision 3 already third question la ரெண்டு subdivision போட்டுருக்கோம் இப்போ subdivision 3 before sum la வந்து நமக்கு f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துப்பாங்க இங்க பாருங்க அதே மாதிரி at x equal ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க ஆனா இங்க ரெண்டு வேல்யூ இருக்கு அதனால கொஞ்சம் இது process கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் ஆனா ஈஸி தான் ஓகேவா நம்ம முதல்ல ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து எழுதிக்கணும் முதல்ல ஜீரோ வேல்யூக்கு அப்புறமா ஜீரோ பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ் அண்ட் ஒன்க்கு அது மாதிரி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ பாரு சொல்யூஷன் பாருங்க இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாடுலஸ் எக்ஸ் இருக்குல்ல இதுக்கு வந்து என்ன வேல்யூவா இருக்கும் ஜீரோ நெகட்டிவ் இருக்கும் ஜீரோ பிளஸும் இருக்கும் கிளியர் ஓகேவா இப்போ வந்து அது வந்து அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் நம்ம மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம் பிளஸ் எக்ஸ்னு எழுதலாம் ஓகேவா அதே மாதிரி மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த வேல்யூக்கு அதே மாதிரி இந்த வேல்யூக்கு பாருங்க மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு நான் எழுதலாம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எழுதலாம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாம் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஜீரோ இருக்கும்போது அதுல நெகட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஓகேவா ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது பாசிட்டிவ் எக்ஸ் அது மாதிரி ஒன்றுத்துக்கு போகணும் எல்லா வேல்யூமே ஓகேவா இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் முதல் வேல்யூ எடுத்துக்கிறோம் இதுல இருந்து முதல் வேல்யூ எடுத்துக்கிறோம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா ஜீரோ விட கம்மியா இருக்க வேல்யூ அதே மாதிரி செகண்ட் வேல்யூ பிளஸ் எக்ஸ் அதே மாதிரி இங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும் ஓகே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சாரி இதுக்கே வந்து ரெண்டு நெகட்டிவ் பிளஸ் வேல்யூக்கும் இங்க பிளஸ்னே இங்க மைனஸ்னே போட்டு நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கினா தான் நம்ம ஒன்னுக்கு வந்து இன்னொரு வேல்யூ எடுக்க மூணா பிரிச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஓகேவா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு இங்க போட்டுட்டு ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இங்க எடுத்து வச்சுட்டு இது போட போறோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல இப்போ இதுக்கு வந்து வேல்யூ எப்படி எழுத போறோம் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் ஜீரோவோட மேல வேல்யூவா இருக்கும் எக்ஸ் வேல்யூ அப்புறம் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும் ஓகேவா இது நீங்க இதுக்கு மேல டெப்தா போனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அதனால ஈஸியா பாருங்க அது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இது கால்குலேட் பண்ணுங்க மைனஸ் எக்ஸ் இதை நான் இங்க போடுறேன் பாருங்க ரஃப் காலத்துல மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னா இது எப்படி எதலாம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஆயிடுமா இதோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்னு ஓகேவா அடுத்த ஸ்டெப் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் பிளஸ் ஒன் ஆயிடும் இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் ஒன்னு புரியுதாமா சரி இங்க வந்து இது ரெண்டுமே மைனஸ் எக்ஸ்னால இங்க நான் மைனஸ் ஆட் பண்ணோம் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இதுக்கு தான் கேன்சல் ஆகும் இதுக்கு வந்து ஆட் பண்ணும் ஓகேவா மைனஸ் எக்ஸ் இங்க மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ஒன்னு அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு ரெண்டுமே மைனஸ் எக்ஸ்னால மைனஸ் டூ எக்ஸ் ஆட் பண்ணி இங்க வந்து கேன்சல் ஆயிடும் அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த தேர்ட் வேல்யூ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்ட்டு பிளஸ் எக்ஸ்னுக்கு அது மல்டிபிகேஷன் தான் அப்போ அதை என்ன பண்ணலாம் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிளஸ் எக்ஸ் ஆயிடும் அப்ப எக்ஸ் ஆட் பண்ண ஆகும் நம்மளுக்கு 2x மைனஸ் ஒன் ஓகேவா இப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கண்டுபிடிச்சுக்கோ மைனஸ் 2x பிளஸ் ஒன் 2x மைனஸ் ஒன் ஓகேவா அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ் நாட் ஜீரோவை நம்ம எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ போது ஜீரோ வந்து ஜீரோ நெகட்டிவ் ஜீரோ பிளஸ் அது வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம் ஜீரோ லெஸ் தென் ஜீரோ 0 less than equal to x less than equal to 1 x greater than 1 greater than equal to x greater than equal to 1 இந்த வேல்யூ போட்டுருக்கோம் பாருங்க இது at x not equal to 0 போடும்போது 0 நெகட்டிவ் இருக்கும் 0 பாசிட்டிவ் ஒன்றுக்கு கண்டுபிடிக்க போறோம் இப்போ இது தேர்ட் சம்லயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போட போறோம் அது வந்து இப்போ தேர்ட் क्वेश्चन இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் f dash of x லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம் f dash of x equal to limit formula எழுதிப்போம் x tends to x naught f of x minus f of x naught by x minus x naught இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம
f dash of 0 minus போடும்போது limit x tends to 0 minus 2x அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுறோம் minus f of என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோமோ அதை போடுறோம் x minus x naught இப்பதான் இந்த 0 x இருக்கத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணோம் அடுத்த ஸ்டெப் தான் நிறைய சம் போட்டாச்சு இனிமேட்டு ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா இப்போ x இது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே எழுதிறோம் இப்போ 0 இருக்கத்துல இந்த இடத்துல x இருக்கத்துல 0 அப்போ மைனஸ் தனியா போட்டுட்டு -2 into 0 plus 1 கிளியர்னா பை இங்க வந்து 0 போட்டுடணும் நம்ம ஓகேவா பிஃபோராவே போட்டுடலாம் அப்போ x மட்டும் போட்டுக்கினா போதும் இப்போ லிமிட் x tends to 0 minus 2x plus 1 இது ஃபுல்லாவே 0 ஆயிடும் மைனஸ் பிளஸ் 1 பண்ணும்போது என்னது -1 ஆயிடும் மைனஸ் இன்டு 1 இது 0 ஆயிடும் பை x இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் இங்க x கேன்சல் ஆயிடுச்சுன்னா லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணா f dash of 0 minus வந்து நம்மளுக்கு 2 வந்திருக்கு என்ன 2 -2 அது கரெக்டா போடுங்கம்மா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ் சைன் வச்சு பார்க்கணும் f dash of 0 plus ன்னு போடும்போது லிமிட் x tends to என்ன ஃபங்க்ஷன் ஆயிது f of x ஃபங்க்ஷன் என்ன இருக்கு 1 தான் இருக்கு 1 மைனஸ் இங்க என்ன வரும் நம்மளுக்கு 1 தான் வரும் ஏன்னா f of 0 கூட வச்சுக்கோங்க அப்புறமா திருப்பி x minus 1 ஆயிடும் சாரி இங்க 0 இந்த வேல்யூ இப்போ இங்க 0 இருக்கத்துல நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணா x வேல்யூவே இல்ல அப்ப என்ன ஆகுங்க 1 னே போடலாம் டைரக்டாவே நீங்க லிமிட் x tends to 0 ஓகேவா 1 வேல்யூ தான போட போறோம் அந்த 1 வேல்யூ 1 minus 1 x minus 0 x னே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் லிமிட் x tends to 0 plus அத விட்டு பாருங்கமா 0 plus 0 ஆயிடும் பை x அப்ப ஆன்சர் என்ன ஆகும் நமக்கு f dash of 0 plus 0 ஆயிடும் சோ ஃபைனல் ஆன்சர் என்னமா இப்போ ஒண்ணுதாமா கண்டுபிடிச்சுக்கணுமோ அடுத்து தேர்ட் டேர்முக்கும் கண்டுபிடிக்கணும் இப்போ f dash of 0 minus not equal to f dash of 0 plus therefore f of x is not differentiate at x equal to 0 க்கு பாத்துக்கோம் அடுத்து என்ன பண்ணணும் நம்ம தேர்ட் டேர்ம் இருக்குல்ல at x equal to 1 ன்னு போடணும் அதுக்கு பார்க்கணும் அடுத்து ஓகேவா அதுலயே நம்ம தேர்ட் क्वेश्चनா பாத்துக்கலாம் ஓகேவா at x equal to 0 ன்னு போட்டோம் இப்போ at x equal to 1 1 எப்படி பிரிக்கலாம் 1 பாசிட்டிவ் நெகட்டிவ் 1 பிளஸ் ஓகேவா இப்போ ஃபார்முலால நான் டைரக்டா போறேன் 1 மைனஸ் போடும்போது என்னவாகும் நம்மளுக்கு லிமிட் x tends to 1 minus f of x வேல்யூ என்ன minus f of 1 by x minus 1 limit x tends to 1 minus f of x உடைய வேல்யூ என்ன 2x minus 1 ல minus 2 into 1 minus 1 by x minus 1 ஓகேவா அப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது லிமிட் x tends to 1 minus சாரிமா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து 1 மைனஸ்க்கு வந்து நம்ம 1 விட கம்மியா தான் எடுத்துக்கோம் அப்போ 0 இங்க பாருங்க 0 less than x less than 1 அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள என்ன இருக்கும் நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்கும் ஓகேவா அப்போ மைனஸ் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு 1 தான் எடுத்துக்கணும் இந்த ஃபங்க்ஷன் 1 தான் எடுத்துக்கணும் ஓகே இந்த ஸ்டெப் அடிச்சிடுறேன் லிமிட் 1 மைனஸ் இதுக்கு 1 பை எக்ஸ் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு போட்டுருவாங்க அப்போ பிஃபோர் சம் மாதிரியே தான் 0 பை எக்ஸ் ஆயிடும் அப்போ ஃபைனல் ஆன்சர் 0 எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ்க்கு இப்படி எடுத்துக்கோ எஃப் அடுத்த ஸ்டெப் தான் வந்து என்ன பண்ணணும் எஃப் டேஷ் ஆஃப் 1 பிளஸ்க்கு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் மாறும் 2x minus 1 ஃபங்க்ஷன் வரும் ஓகேவா இது ஒண்ணுமே இல்லாம இந்த ஃபங்க்ஷனை வந்து மாத்தி எடுத்துட்டேன் நானு 1 மைனஸ் தான் அதே தான் வரும் ஏன்னா 0 less than equal to x less than equal to 1 னா அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல 1 தான் இருக்கு -1 தான் அதனால அந்த வேல்யூ எடுத்துட்டேன் ஓகே லிமிட் x tends to 1 plus f of x minus f of 1 by x minus 1 இப்போ லிமிட் x tends to 1 plus 2x minus 1
minus 2 of 1 minus 1 by x minus 1. Limit x tends to 1 plus 2x minus 2 by x minus 1. இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 2x minus 1 by x minus 1 போட்டுக்கலாமா? அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 2. f dash of 1 plus equal to 2. இது ஒன்றும் இல்லாம 2x minus 1 இந்த -1 ஆட் பண்ணி போட்டு இது வந்து 2 அவ்வளவுதான். ஓகேவா? இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப இது கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்டெப் தான் விட்டுருக்கேன். இங்க 2x minus 1 minus 2 plus 1 இருக்கும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2x minus 2. ஓகேவா? இதை தான் நான் டைரக்டா இங்க போட்டிருக்கேன். therefore இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. f dash of 1 minus not equal to f dash of 1 plus. எல்லா சமயம் நம்ம ரெண்டு இதுதான் கண்டுபிடிப்போம். ஒன்னுத்துக்கு தான் அது ஒரு வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிப்போம். இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்தனால சம் வந்து லென்த்தா இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. therefore f of x is not differentiate at இது வேல்யூ என்ன? x equal to 1. கிளியர்? x equal to 0க்கு லெஃப்ட் ரைட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி x equal to 1க்கு லெஃப்ட் ரைட் கண்டுபிடிச்சோம். x equal to 1 மைனஸ்ல போடும்போது நம்மளுக்கு வேல்யூ -1ல தான் வருது லிமிட். அதனால அந்த ஃபங்க்ஷனே 1 ஃபங்க்ஷனே போட்டு நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் சின்ன கன்ஃபியூஷன். இது கிளியர் ஆயிடுச்சா இப்போ? அதனால இங்க 1 அந்த ஃபங்க்ஷனே தான் போறோம். இங்க வந்து f of x நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து நம்மளுக்கு x equal to -1ன்ற வேல்யூ, அதனால தான். ஓகேவா? கிளியர்? லிமிட் வந்து நம்மளுக்கு லிமிட் வந்து -1. ஓகேவா? Clear students? Thank you students.